காலையில் ஒரு போலீஸ்காரன் வீட்டில் எழுந்திருக்கும் போதே அவனுடைய பொண்ணுக்கு பிறந்த நாள்னு ஒய்ஃப் சொல்லும், இன்னைக்கு நம்ம பாப்பாவுக்கு பிறந்த நாள் வருகிற போது சும்மா வராதையா, டெய்லி கை வீசின்னு வர மாதிரி ஒரு 50 ரூபாயாச்சும் தேத்தின்னு வா, ஒரு கவுன் வாங்கி போடணும் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ போலீஸ்காரன் காலையில் வீட்டில் புறப்படும் போதுலேருந்து எந்த மூஞ்சியை பார்த்தாலும் 50 ரூபாயா பார்ப்பாரு. ஒரு 50 ரூபாய் தேருமா இவங்கிட்ட இருந்துன்னு பார்ப்பார். சுந்தரராம சாமி அந்த கதையில் எழுதியிருப்பார். அன்னைக்கு பார்த்து தமிழ்நாடே திருந்திட்ட மாதிரி இருக்கும். யாருமே ட்ரிபிள்ஸ் போக மாட்டாங்க. எல்லார் வண்டியிலையும் அப்ப டைனமோ இருக்கும், பர்ஃபெக்டா சட்டம் ஒழுங்கு இருக்கும், டிராபிக் ரூல்ஸை வந்து எல்லாரும் கடைபிடிப்பார்கள், பர்ஃபெக்டா இருக்கும். எங்கேயுமே அவனுக்கு 50 ரூபாய் தேராது. கடைசியாக அவன் வந்து ஒரு டீ கடை முன்னாடி உட்காந்து காலையில் ஒரு 11 மணிக்கு ஒரு டீ குடிக்கலான்னு ஒரு ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துப்பான். அப்பெல்லாம் போஸ்ட் பாக்ஸ் வந்து டீ கடையானலாம் இருக்கும், பார்த்துருப்பீங்களா? நம்ம ஜென்ரேஷன் பார்த்துருக்கலாம். இவங்க பார்த்துன்னு இருக்கும்போதே ஒரு ஐயர் வருவார், கோயிலுக்கு பூஜை பண்ணுகிற ஒரு ஐயர். அவர் வந்து சட்டெல்லாம் போட்டுக்க மாட்டார், பூணூல் தெரிய வருவார். ஒரு பெரிய தபால் எடுத்துன்னு வந்து அந்த போஸ்ட் பாக்ஸ்குள்ள போடுவார். போடுறப்பதான் அவருக்கு தெரியும் ஏற்கனவே எவனோ போட்ட ஒரு லெட்டரு உள்ள சிக்கின்னு இருக்கும். இந்த லெட்டர் போகாது. அதனால இவர் இந்த கையில அந்த லெட்டரை எடுப்பார். இவர் கையில 2 லெட்டர் வந்துச்சு. போலீஸ்காரு இதுக்காகவே காத்து நின்ற மாதிரி எதேச்சாதான் பார்ப்பாரு. நேரா வந்து ஐயர அப்படின்னு கையை பிடிச்சிடுவார். இந்த லெட்டர் திருடுற ஆள் நீதானான்னு கேட்பாரு. ஆமா, இவர் சொல்லாரு, நான் ஏங்க லெட்டர் திருடுறேன், லெட்டர் போய் திருடின அதெல்லாம் நீ சொல்லாரு. எஸ்பி ஆபீஸ்ல இருந்து ஸ்பெஷல் டியூட்டிங்க இதுக்காக தான் டீ கடையில் வச்சு என்ன போட்டுக்கிறாங்க. உன்னை பிடிக்கிறதுக்கு தான் போட்டாங்க, நீங்க மாட்டீங்க, நீ கையங்களமா வான்னு கூப்பிடுவாரு. நான் ஏன் சார் லெட்டரை திருட போறேன், இந்த லெட்டர் இது உள்ள அடைச்சுன்னு இருந்துச்சு, நான் அதை எடுத்துட்டு ஏன் லெட்டரை அதெல்லாம் நீங்க சொல்லாத, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்குவார். அந்த ஐயர் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே இதுவரை வாழ்க்கையில போகாதவர். ஐயோ, அங்கேயே ஹார்ட் அட்டாக் வந்துடும். போலீஸ் ஸ்டேஷனா? இவன் போலீஸ்காரன் சொல்லுவான், போன உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை எங்க எஸ்ஐ வந்து எதுவுமே கேட்க மாட்டார். யாரு உள்ள நுழைஞ்சாலும் பலான்னு 2 அரைச்சல் பொழுதிலே கொடுப்பான். அப்புறம் தான் விசாரணை. இப்ப இவருக்கு அப்படியே கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். நான் ஒண்ணுமே பண்ணலைங்க, அதெல்லாம் நீங்க சொல்லாத, அங்க வந்து சொல்லு. இப்படி இவர்கள் 2 பேரும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். மனித வாழ்க்கையினுடைய உன்னதங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம். இவங்க 2 பேரும், இவன் மிரட்டுமா, அவர் பயப்படுவாரு, இவன் கீழே இறங்கினே இருப்பான், அவர் மேல ஏறிக்கினே இருப்பாரு. ஒரு கட்டத்துல டக்குன்னு போலீஸ்காரர் சிரிச்சிருவார். சிரிப்பு வந்துடும். சிரிச்சுட்டு, அட கேன பையனாகிறையா, ஒரு 50 ரூபாய் கொடுங்க கேட்கிறார். அவரே 50 ரூபாய் கொடுக்குறான்னு சொல்லுவாருன்னு இவர் எதிர்பார்ப்பாரு. அவர் பயப்படாரோட காசு அவுக்குற மாதிரி இருக்காது. இவர் கடைசியில் சொல்றார், ஒரு 50 ரூபாய் கொடு. கதையினுடைய கிளைம்